சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி மாறப்போகிறது. இனி என்றுமே உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது. வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப் போகிறது. அந்த நல்ல தருணம் நெருங்கிவிட்டது. அன்பிற்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஈடு இணையாக உன்னை என்னருகில் வைத்துக்கொண்டு நான் பாதுகாத்துக் கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நிகழும்படி நான் செய்யப் போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இது நாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும். நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தமடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம். ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே.
வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய். அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்? உன் கவனம் என் மீது இருக்கட்டும் குழந்தையே. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும். என் அன்பு பிள்ளையே, தூங்காத இரவுகள் பல இருக்கலாம். ஆனால் விடியாத இரவு என்று எதுவுமே இல்லை. முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எனவே வெற்றியோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னில் நிலைப்பதில்லை குழந்தையே. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். உன் செயல்களை பற்றி நான் நன்கு அறிவேன். நீ என்ன வேண்டுமோ அதை செய்வாய். எப்பொழுதும் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு மட்டும் நீ பயந்தால் போதும். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை உன் சாயப்பா நிச்சயமாக உன் கண்களுக்கு காட்டுவேன். அந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டு இரு. தீராத நம்பிக்கையோடும் விடாத முயற்சியோடும் உன் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இரு. உனக்கு எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு பாதுகாவலனாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில் வைத்து விடுவேன் உன் சாயிநாதா. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் முடித்து காட்டும் சாயிநாதா. நீ விரும்பியதை தர எனக்கு ஒரு நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் ஒரே நொடியில். பயப்படாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது பரிபூரண ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், போற்றப்படுவாய். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் உயருவாய். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்காக அஞ்சுகிறாய்? நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே மேலே தூக்கி விடுகிறான் என்று நினைத்துக்கொள். எனக்கே மிக பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. உனக்கான கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை கடந்து சென்ற பொழுது இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம் என்று நீயே சிந்திக்கும் அளவிற்கு உன் மனம் மாறி இருக்கிறது. எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அதுவெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவை, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். அதைதான் விதி என்று சொல்கிறார்கள். உனக்கு தோல்வி என்று ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ செய்த புண்ணியத்தாலும் என்னுடைய பரிபூரண அருளாலும் அதை தடுத்து விட முடியும் மிக சுலபமாக. இதைதான் விதியை மாற்றுவது என்பார்கள். இந்த விதியை மாற்றும் அறிவு, விதியை மாற்றும் பண்பு இயற்கையாகவே என்னுடைய பரிபூரண அருளால் உனக்கு கிடைத்துதான் இருக்கிறது. இதுநாள் வரை எவ்வளவோ சோகங்களையும் துக்கங்களையும் கடந்து விட்டாய். இனி துக்கம் அனைத்தையும் கடந்து வெற்றி என்னும் படிகட்டில் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தும் விட்டாய். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. ராஜ யோகத்தோடு வாழப்போகிறாய். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. எதற்குமே கலங்காதே. உன் நிம்மதியில்லாத வாழ்க்கையில் அனைத்தையும் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் ஒரு துளி கூட வரவே கூடாது.
இது உன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளை. நீ எதிர்பார்த்த வாசலை மனிதர்கள் அடைக்கும் பொழுது, நீ எதிர்பார்க்காத வாசலை உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் திறந்து வைப்பேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. கவலை ஏன் படுகிறாய்? யார் உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் மேல் நஷ்டம் வரும். உன்னை விட்டு சென்ற நாட்களையும், உன்னை விட்டு விலகிய மனிதர்களையும், உன்னை விட்டு விலகிய காலத்தையும் நினைத்து நினைத்து எத்தனை நாள்தான் வருந்திக் கொண்டே இருக்கப் போகிறாய்? உன்னுடைய கடந்த காலம் என்பது வெறும் கனவுதான். அதை மறந்துவிடு மிக சுலபமாக. உன்னுடைய எதிர்காலம் என்பது நிச்சயமே இல்லாதது. உன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யாருமே கணித்து பார்க்கவே முடியாது. ஆனால் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலமானது உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான சந்தோஷத்தை கொண்டு சேர்க்கும் காலமாகவே இருக்கும். உனக்கு அந்த பொக்கிஷமான காலத்தை உன் சாய் தேவா நிச்சயமாக வழங்குவேன். இந்த நிகழ்காலம்தான் உன் வாழ்வில் மிக முக்கியமாக காலமாகவே இருக்க வேண்டும். கடந்து போன உன் காலத்தையும், கடந்து போன மனிதர்களையும், கடந்து போன வாழ்க்கையையும் ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய லட்சிய வாழ்க்கையான எதிர்காலத்தில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தனை செய்து கொண்டே உன் நிகழ்காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிரு. சிந்தனையோடு இரு. எது வந்தாலும் போராடலாம் என்ற தைரியத்தோடு இரு. நம்பிக்கையோடு இரு. விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்று விடலாம். வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியமே இல்லாமல் இருக்கிறது? எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிறாய். அதுதான் உன்னை தடுமாற வைக்கிறது. பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை. ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக்கொள். ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே செல்கிறாய். இது ஏன் பிள்ளையே? சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எதற்கு உனக்குள்ளே ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறாய்? ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது தெரியுமா? அது உள்ளே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம். உன் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராகத்தான் எரிய வேண்டும். அதை உனக்கு உன் சாய் தேவா நானே செய்வேன். அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள், அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். மனவேதனை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் மகுடத்தை நிச்சயமாக நான் சூடுவேன். இது உன் சாய் தேவாவின் சத்திய வாக்குதான். உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாக உன் சாய் தேவா நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி இருப்பேன் குழந்தையே? என் உயிரல்லவா நீ? நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் அல்லவா நீ? நீ உன்னுடைய துன்பங்கள் நிலையில்லாதது ஒன்று, ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் அனுபவித்தலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய துன்பத்திலும் உன்னுடைய வேதனையிலும் தான் உன்னுடைய வாழ்க்கை பாடத்தை நீ தினம் தினம் கற்றுக்கொண்டிருக்கிறாய். உனக்கு வரும் துன்பங்கள் நிலையே இல்லாதது. ஆனால் அது உன்னை மீண்டும் மீண்டும் தொடர்கின்றதே என்று எப்பொழுதும் வருந்தாதே. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கு வரும் துன்பங்களை தவிடு பொடியாக்குவேன். உன் சாயி தேவா என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எப்பொழுதும் தைரியமே இல்லாமல் இருக்காதே. எது நடந்தாலும் தைரியமாக இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. ஆவது ஆகட்டும்,
வருவது வரட்டும், போனது போகட்டும், நான் தைரியமாக இருக்கிறேன் என்று நீ தைரியமாக சொன்னால் உனக்கு வரும் துன்பங்கள் கூட உன் வந்த வழி தெரியாமல் உன்னிடம் வந்துவிட்டு பின் ஓடிவிடும். இருளிலும் கூட நீ வெளிச்சத்தின் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயி தேவாவின் ஆசை, விருப்பமும் கூட. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. நான் இன்று முகமலர்ச்சியோடு மிக ஆனந்தமாக உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உனக்கு வந்திருக்கும் நல் அதிர்ஷ்டத்தை தவிர்த்துவிட்டு பின் தவிக்காதே. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இறுதியில் மகிழ்ச்சியில் நீயும் துள்ளி குதித்து திக்கு முக்காடப் போகிறாய். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன்.
ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதேபோல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு.